மனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரிக்குள்ளே இருக்க பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் சாரதாவும் மனசு மாறிட்டாங்க. ஸோ வெண்ணிலா பிரச்சனைக்கு மட்டும் ஒரு எண்டு கார்டு கொடுத்துட்டாங்கன்னா விஜய் காவேரியை யாராலையும் பிரிக்க முடியாது. அண்ட் ப்ரெக்னன்சி விஷயத்தையும் சந்தோஷமாக ரிவீல் பண்ணி 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சாரதா மனசு மாறதை நினச்சி காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக அம்மாவையும் சமாதானப்படுத்தியாச்சு. இங்கே என் பக்கத்துலேயே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி அம்மா மனசையும் வந்து அவர் மாற்றிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் மட்டும்தான். இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க ஒரே பிரச்சனை வெண்ணிலா மட்டும்தான். எப்படியோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து மதுரையில் இருக்காங்கங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அவர் கொண்டு போய் வெண்ணிலாவை நல்லபடியாக அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் விட்டுட்டாங்கன்னா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போவே வந்துட்டு ஓரளவுக்கு விஜயும் கிளியராக இருக்காது, நான் தான் எல்லாமேன்ற மாதிரி. ஸோ வெண்ணிலா மட்டும் மனசு வந்து அக்செப்ட் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் எல்லாருமே என் ப்ரெக்னன்சி விஷயத்தை சொல்லும்போது சந்தோஷம் தான் படுவாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வந்து அம்மா கிட்ட சொன்னால் அம்மா வருத்தப்படுவாங்க, என்னை நினச்சி வந்து ரொம்ப சந்தோஷப்படாமல் கேவலமாக பேசுவாங்க, திட்டுவாங்க அப்படின்லாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். பட் அம்மா மனசுக்குள்ளேயும் இப்படி ஒரு தாட் இருக்குது, இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே வந்து விஜய்க்கும் கால் பண்ணுவாங்க. விஜய்க்கு கால் பண்ணதுமே சொல்லிடி பொண்டாட்டி என்ன பண்ணுற, இப்போ தான் என்கிட்ட பேசிட்டு போனேன், அதுக்குள்ளே புருஷன் ஞாபகம் வந்துச்சா? ஆமாம், இப்போ ஏன் என்ன அதிகமாக நீ தேடிக்கிட்டு இருக்க, அதிகமாக என் கூட பேசணும்னு ஆசைப்படுற, என்ன ஏதாவது காரணமாக இருக்குமா? முன்னாடியெல்லாம் என்னை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேன், என்னை கண்டுக்கவே மாட்டேன், பட் இப்போல்லாம் அடிக்கடி நீ எனக்கு கால் பண்ணுறதையும் எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறதையும் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல உடனே காவேரி டென்ஷன் ஆயிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் நான் கால் பண்ண பாருங்கள், என்ன சொல்லணும் நான் வைக்கிறேன், ஓவராக பில்டப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் வந்து சரண்டர் ஆயிடுவார். சரி ஓகே சாரி காவேரி, என்னன்றதை சொல்லு, எதுக்கடி கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க இப்போ தான் அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க, அம்மா வந்துட்டு உங்களையும் என்னையும் வந்துட்டு சேர்த்து வைக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம 2 பேத்துக்கு இடையில அம்மா தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்பாங்க. ஸோ அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. வெண்ணிலா பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு கட்டினாலும் வெண்ணிலா பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாலும் அம்மா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. உங்கள் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்கன்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அம்மா பேசினதை நினச்சா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்குது. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா, உனக்கு அவன் தான் வேணும்னா நீ தாராளமாக அந்த தம்பி கூட போகலாம், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லடி. ஆனால் அதுக்கு முன்னாடி வெண்ணிலா பிரச்சனைக்கு மட்டும் ஒரு முடிவு என்னங்கிறது தெரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணுனால உன் வாழ்க்கைக்கு எந்த விதமான பிரச்சனையும் அசிங்கமும் வந்துடாமல் பார்த்துக்கோ. அது மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு உறுத்தல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை உங்களுக்கே தெரியும், வெண்ணிலா மட்டும்தான்றது. ப்ளீஸ் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக வெண்ணிலா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கே போய் மதுரையில் அவங்கள விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ காவேரி இப்போ நான் அதை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன். திடீர்னு வந்து தாத்தா திரும்பி கால் பண்ணுறாரு, வெண்ணிலா அங்கே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாமா, சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வெண்ணிலாவோட டார்ச்சர் தாங்க முடியல காவேரி, என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எப்படி அவளை சமாளித்து நாளைக்கு மதுரைக்கு கூட்டிகிட்டு போவேன், இல்லை அவங்க ரிலேட்டிவ் இங்கே வர சொல்லிடலாமான்னு ஒன்றுமே புரியல. எனக்கு ரொம்ப மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. உங்கள் அம்மா ஒரு வில்லியாக இருந்தாங்க, அவங்களையே நான் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இல்லை வெண்ணிலாவை நினச்சி வருத்தப்படுறதான்னு ஒன்றுமே புரியலம்மா. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போல்லாம் உங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க கூடவே இருக்கணுன்ற ஆசை மட்டும் எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்குது. ஏனோ தெரியல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உன்னை நான் தனியாக வந்து விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. நீ சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் காவேரி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த செகண்டே நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான். நம்ம வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையாங்க, என் வயிற்றில் வளர்கிற பிள்ளைக்கு வந்துட்டு அதுதானே வேணும். உங்களை நான் அப்பான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். என் வயிற்றில் வளர்கிற பிள்ளையை வந்து நாங்கள் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். என் விஷயத்தை வந்து முதல்ல உங்ககிட்ட சொல்லணும். நம்ம வயிற்றில் நம்ம குழந்தை வளருது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நான் எப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என் வயிற்றில் ஒரு குழந்தை வளருதே, அதுக்கு ஏக்கம் காட்டாமல் வளர்க்கணும். அப்பா அம்மானு 2 பேருமே கூட இருந்து அவளை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் என்னை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு தெரியுமா. எங்கள் வீட்டில் கங்காக்காவை எல்லாரும் விழுந்து கவனிக்கும் போது நான் மட்டும் தனிமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கண்ணில் தண்ணி வரும். உடனே ஏண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற காவேரி அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, ஒன்றும் இல்லைங்க, நான் வேணால் நாளைக்கு வரட்டுமா, நம்ம வீட்டுக்கு வந்து வேணால் வெண்ணிலா கிட்ட பேசட்டுமா, அட்லீஸ்ட் நான் வந்து டைரெக்டாக பேசினாலாவது வெண்ணிலா ஒத்துக்கிறாளா, நம்ம 2 பேர்த்தையும் வெண்ணிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க உடனே விஜய் சொல்லுவார், அதுவும் நல்ல ஐடியா தான், பேசாமல் நீ நாளைக்கு கிளம்பி வா, கிளம்பி வந்து வெண்ணிலா கிட்ட நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளே நம்மளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குவா. நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாட்டியாக வாழ்ந்திருக்கோம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்
பேரும் அவ்வளோ விரும்புகிறோம், நம்ம 2 பேரும் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறோங்கிறத அவளுக்கு புரிய வைப்போம். ஏதோ ஒரு காலத்தில் எக்ஸ் லவராக இருந்தா ஒருத்தி, பட் இப்போ வந்துட்டு பாஸ்ட் லைஃப்பை எல்லாமே மறந்து மூவ் ஆன் பண்ணியாச்சு. அதை நம்ம அவளுக்கு வந்து புரிய வைக்கணும். காவேரி, நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீ எப்படி வெண்ணிலாவை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தியோ அதே மாதிரி நீயே அந்த வெண்ணிலாவை அந்த வீட்டை விட்டு அனுப்பிடு, அதுதான் சரியாகவும் இருக்கும், எனக்கும் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரியும் சரிங்க நான் நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன்குள்ளேயும் விஜய்க்குள்ளேயும் நடந்த கான்வர்சேஷனை விஜய் நினச்சி பார்ப்பாரு. ஆக்சுவலாக விஜய் வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு, காவேரி வீட்டு பக்கத்தில் குடி வரதுக்கு முழுக்க காரணமே குமரனாக தான் இருந்திருப்பார். ஏன்னா வந்துட்டு அவர் இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் போய் விஜயை மீட் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லி நடந்த எல்லா தப்புக்கும் சாரி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்க வேண்டியது, உங்களையும் காவேரியும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை, என்னோட பொறுப்பு. காவேரி உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். ஸோ அதனால் எக்காரணத்துக்கு நான் உங்களை பிரிக்கிறதுக்கான காரணமாக இருந்துடவே மாட்டேன். நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிரதர். பட் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால நம்ம இப்படியெல்லாம் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பட் அதை எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை தான் அப்படின்ற மாதிரி குமரன் சாரி சொல்லியிருப்பாரு. அந்த டைமில் விஜயும் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாரு. நான் வந்து காவேரி வீட்டு பக்கத்துலேயே குடி வரேன், பட் இது வந்து இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி நீங்கள் காமிச்சிக்கவே கூடாது. நானே வந்துட்டு அத்தையோட மனசையும் காவேரியோட மனசையும் எல்லாரோட மனசையும் நானே வந்து சமாதானப்படுத்தணும். அவங்க எல்லாத்தையுமே நானே தான் கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க என்ன நல்லவன்னு சொல்லி நம்புவாங்க. ஒருத்தர் சொல்கிறதுனாலையோ ஒருத்தர் புரிய வைக்கிறதுனாலையோ நான் மாறிட முடியாது. நானும் காவேரியும் சந்தோஷமாக வாழ்ந்ததையும், நான் காவேரி எவ்வளோ லவ் பண்ணுறேன், அவன் மேலே எவ்வளோ உயிரை வச்சுருக்கேங்கிறது நானாக வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் அத்தை வந்து எங்களை முழு மனசாக ஏற்றுக்குவாங்க. அதனால் நீங்களும் நானும் பேசினதையோ இல்லை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண காரணத்தையோ எதையுமே வந்து யார்கிட்டையும் காமிச்சிடவே கூடாது. பட் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பிரதர் அப்படிங்கிற மாதிரி குமரன்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் குமரனோட ஹெல்ப்னால தான் காவேரி வீட்டு பக்கத்தில் இவங்க கூடயே வந்திருப்பார் விஜய். ஸோ விஜய் வந்து குமரனை நினச்சி ரொம்பவே தேங்க் பண்ணுவார். எப்படியும் நாங்கள் பேசின மாதிரி பிளான் பண்ண மாதிரி அத்தையோட மனசையும் மாற்றியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் குமரன், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. நிவினால் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அவரே ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தார். பட் அவரை நான் பிலீவ் பண்ணாமல் உங்களை தான் பிலீவ் பண்ணேன். கடைசியில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாக கைகூடி வந்துருச்சு. காவேரி மனசையும் மாற்றிட்டேன். காவேரிக்கு நான் எவ்வளோ முக்கியம், எனக்கு காவேரி எவ்வளோ முக்கியங்கிறதையும் அவளுக்கு நான் புரிய வச்சுட்டேன். வெண்ணிலாக்கும் மேலே காவேரி தான் எனக்கு உலகம், காவேரி தான் எனக்கு உயிருங்கிறது அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அத்தையும் வந்து எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் என் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால இந்த மாதிரி இந்த தம்பி பண்ணிட்டாரு. அவர் தான் உனக்கு எல்லாமே, உனக்கு விருப்பம்னா நீயே போய் அவர் கூட வாழு அப்படின்ற அளவுக்கு அத்தையும் மைண்ட் செட் பண்ணி காவேரி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெண்ணிலா பிரச்சனைக்கு மட்டும் ஒரு எண்டு கார்டு கொடுத்துட்டு அவளை எப்படியாவது கொண்டு போய் அவங்க மாமா வீட்டில் ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கும் காவேரிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் அதே மாதிரி நீங்களும் கங்காவும் சந்தோஷமாக இருக்க மாதிரி, குழந்தை குட்டின்னு வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி நானும் காவேரியும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி விஜய் நினச்சி பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பாரு குமரனுக்கு. அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய வரும், குமரன் வந்து இவ்வளோ தூரம் விஜய்க்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிற விஷயம் அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஒரு பக்கம் காவேரி அவங்களோட ப்ரெக்னன்சி விஷயத்தை விஜய் கிட்ட சொல்கிறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக விஜய் கிட்ட சொல்லிடணும், நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடணும், அப்போ தான் பாப்பாவும் நல்லபடியாக வளரும், எங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி காவேரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் விஜயுமே வந்துட்டு வெண்ணிலாவோட பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணிட்டா எனக்கும் காவேரிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் அங்கே வெண்ணிலா என்ன பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, எப்படியாவது விஜய் கல்யாணம் பண்ணிடணும். ராகினி வந்து கொடுத்த ஐடியாவில் கல்யாணத்தில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கையில் தாலியோட பேக்கில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. விஜய் தான் என்னை வாழ்க்கையை கெடுத்தது, என் அப்பா அம்மாவை கொலை பண்ணது விஜயும் அவரோட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தான். ஸோ விஜய் தான் என்னை காப்பாற்றி ஆகணும், எனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது விஜயோட கடமை தான். எக்காரணத்துக்கு வந்து இந்த வீட்டை விட்டு போயிடவே கூடாது. விஜய் என்னை எப்படியெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணாலும் சரி, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எந்த முடிவு வேணுனாலும் நான் எடுப்பேன், எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு வேணுனாலும் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் கூட நான் விஜய்க்கு எகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் அப்பா அம்மாவை கொலை பண்ண கேஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இழுத்து விடுறதுக்காக கூட தயங்க மாட்டேன். எனக்கு விஜய் தான் வேணும், விஜய் தான் எனக்கு முக்கியம். விஜய்க்காக தான் நான் இங்கே அனாதையாக உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ என்னையே வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்க, என்னையே வேண்டான்னு சொன்னால் நான் ஒத்துக்கணுமா? காவேரி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் யார் தடுத்தாலும் சரி, என்னையும் விஜயும் பிரிக்கவே முடியாது. நான் விஜயை விட்டு கொடுக்கவே மாட்டேன் யாருக்காகவும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக வெண்ணிலா ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் ஒரு பக்கம் அவங்க மாமாவுக்கு கால் பண்ணி நாளைக்கே சென்னை வந்துருங்க, சென்னை வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிருங்க ப்ளீஸ், இதுக்கு மேலே வந்துட்டு வெண்ணிலாவை இந்த வீட்டில் வச்சிருக்க
இருக்க முடியாது, என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் இப்போ தான் எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிருக்கு, வெண்ணிலானால இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மாமாவே கன்வின்ஸ் பண்ணி சென்னைக்கு வர வச்சிருவாரு. அவரும் வந்துட்டு ஆன் தி வேல இருப்பார் சென்னைக்கு வரதுக்கு வேண்டி மதுரையிலேருந்து. பட் இங்கே வந்துட்டு வெண்ணிலா பிளான் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. நாளைக்கு காவேரியும் வந்துட்டு விஜய் வீட்டுக்கு வர போகிறாங்க, அவங்க மாமாவும் விஜய் வீட்டுக்கு வர போகிறாங்க. அட் த சேம் டைம் வெண்ணிலா வந்து என்ன ட்விஸ்ட் கொடுப்பாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியல. ராகினி நல்லா வந்துட்டு வெண்ணிலாவோட பிரைன் வாஷ் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுத்து எப்படியாவது நீ விஜயை கல்யாணம் பண்ணியே ஆகணும், விஜயை மட்டும் நீ பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்கு மேலே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவுக்கு மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க.